உங்க ரிலேஷன்ஷிப் விராட் கோலி அனுஷ்கா மாதிரி சூப்பரா இருந்தாலும் மணி பத்தி பேசினா மட்டும் சண்டை வருதா? ஒரு ஹார்ஷ் ட்ரூத் சொல்லட்டுமா? இந்த சண்டை மணினால மட்டும் கிடையாது. இன்செக்யூரிட்டி, ஃபியர், கண்ட்ரோல் இதனால வருது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க மணியை சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க மணியை ஸ்பெண்ட் பண்றதுதான் ஃப்ரீடம்னு நினைப்பாங்க. இதுல தப்பு உங்க மேல இல்ல, ரெண்டு பேரும் மணியை பார்க்குற விதம் தான் டிஃப்ரெண்ட். சில பேர் சின்ன வயசுல ரொம்ப பண கஷ்டத்தோட வளர்ந்துருப்பாங்க. ஸோ அடல்ட்ஹுட்ல ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு வளர்ந்துருப்பாங்க. அதனால மணியோட எமோஷனல் வேல்யூ கம்மியாக பார்ப்பாங்க. இதனால தான் நீங்கள் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள், நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கீங்க, இப்படியெல்லாம் சண்டை வரும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் சண்டை போடுறது பணத்தோட கிடையாது, உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸோட. ஸோ இந்த மாதிரி ஃபைட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வருதுன்னா இட் டசன்ட் மீன் உங்களுக்குள்ள லவ் இல்லைன்ட்டு. இட் ஜஸ்ட் மீன்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஃபியர்லேருந்து ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இனிமே பணத்தை பற்றி சண்டை போடுறதுக்கு பதிலாக அந்த பயத்தை பற்றி பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க.